எல்லோருக்கும் வணக்கம். என்னடா இது அப்படின்னு பார்க்குறீங்களா? புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களினுடைய பிறந்த நாள் பிப்ரவரி 24 இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களை காட்சிப்படுதுன்னு தோணுது. நிச்சயமாக இது ஒரு லேப்டாப்பு 2013 வருஷம் நான் காலேஜ் படிக்கும்போது வாங்கினது. இதன் மூலமாக தான் அந்த நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20,000 சப்ஸ்கிரைபரோட இந்த ஒரு சேனலை நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன்ற ஒரு விஷயத்த பெருமையாக சொல்லிட்டு வீடியோவை ஆரம்பிக்கிறேன். புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களினுடைய பிறந்தநாள் விழாவில் அவங்க எந்த மாதிரியான சாதனைகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத பட்டியலிட்டு பார்க்க போகிறோம். 1991, அதுக்கப்புறமா 2001, அது தொடர்ந்து 2011, 2016 இந்த 4 முறையும் மக்கள் அவங்கள ஆதரித்து அவங்க தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரணும் அப்படின்ட்டு முதல்வராக கொண்டு வந்திருக்கிறாங்க. தொட்டில் குழந்தை திட்டம், ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா யாருன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளை மீட்டு அவங்களையும் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக அங்கீகாரமாக மாற்றக்கூடிய வகையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திட்டம். இதன் மூலமாக பல லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய நபர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மா உணவகம் திட்டம் 2011 அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகவும் அற்புதமான ஒரு திட்டமாக பார்க்கப்பட்டக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது அந்த அம்மா உணவகம் திட்டமே காணாமல் போயிடுச்சு. காலையில் 3 ரூபாய்க்கு மொத்த சாப்பாட்டையும் முடிக்க முடியும். இட்லி 1 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, சாம்பார் சாதம் 5 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, கருவேப்பிலை சாதம் 5 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, லெமன் சாதம் 5 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, இரவு நேரத்துலையும் இட்லி கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அன்னைக்கு தேதிக்கு வேலை தேடி அலையக்கூடியவர்களுக்கும் வேலையே இல்லாதவர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய அட்சய பாத்திரமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அது இப்போது காணாமலே போயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும், அதாவது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பாரபட்சம் பார்க்காம லேப்டாப், ஏழை மாணவர்களுக்கு, அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. இந்த லேப்டாப்பின் மூலமாக பல்வேறு விதத்தினர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதில் நானும் ஒருத்தன் அப்படின்ட்டு பெருமையாக சொல்லிக்கிறேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா 31 லட்சம் பேர் 2011 2016 வரைக்கும் லேப்டாப் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான மொத்த செலவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6,500 கோடி செலவில் அன்னைக்கே கொடுத்துருக்குறாங்க. இதன் மூலமாக தான் இன்றைக்கி பல பேர் அமெரிக்காவில் ஐடி கம்பெனியில் நான் தான் ஒரு பெரிய ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறதுக்கு அடிப்படை ஆரம்ப புள்ளியாக இருந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் விலையில்லா மிதிவண்டி திட்டம். இங்கே ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களும் மிதிவண்டியில் செல்லணும் அப்படின்ற காரணத்துக்காக அந்த ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய 11வது 12வது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டியானது கொடுக்கப்பட்டது. எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 2011 2016 வரைக்கும் கிட்டத்தட்ட 38 லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல் தாலிக்கு தங்கம். இன்றைக்கி தங்கம் விற்கிற வேலை என்ன? இந்த சூழ்நிலையில் ஒரு சவரன் 8 கிராம தாலிக்கு தங்கம் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் திருமணம் முடிக்கும் போது திருமண சீரா, அம்மாவின் சீரா போட்டுக்கப்பட்டிருக்கக்கூடியது அந்த ஒரு தாலிக்கு தங்கம். இது பார்த்திங்கன்னா அதனுடைய மதிப்பு 2011 2016 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 லட்சம் பெண்களுக்கு இந்த ஒரு தாலிக்கு திட்டமானது போய் சென்றடைஞ்சிருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் 2011வது வருஷத்தில் அந்தோதயா திட்டத்தின் மூலமாக வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளக்கூடிய மக்களுக்கு 20 கிலோ அரிசியானது இலவசமாக வழங்கப்பட்டது. 32,571 ரேஷன் கடையிலும் இது வழங்கப்பட்டது. அதே போல் சுனாமி குடியிருப்பு 2004வது வருஷம் உலகையே புரட்டி போட்ட ஒரு விஷயம் சுனாமி. இந்த சுனாமியால் தமிழகத்தில் பல்வேறு தரப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இவங்களுக்கு சுனாமி குடியிருப்பானது கடலூர், நாகப்பட்டினம் இந்த பகுதியில் கட்டித்தரப்பட்டது. அதே போல் அம்மா குடிநீர் ஞாபகம் இருக்குங்களா? அந்த 10 ரூபா பாட்டில், அந்த ஒரு செயல்முறை திட்டம். இன்றைக்கி தேதிக்கு தண்ணி பாட்டில் 20 ரூபாய்க்கு கம்மி எங்கேயுமே வாங்க முடியாது. அவசரத்துக்கு வெளியே போகும்போது, ஒரு சுற்றுலா போகும்போது, ஒரு பீச் போகும்போது, இந்த மாதிரியான நேரத்தில் அந்த 10 ரூபா குடிநீரானது மிகப்பெரிய ஜீவாதாரணமாக விளங்கக்கூடிய விஷயம். அதே போல் அம்மா பேபி கிட் 2015ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு தாய் தன்னுடைய மகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அம்மா பேபி கிட் ஆனது கொடுக்கப்பட்டது. அதில் துண்டு, சோப்பு, எண்ணெய், கைக்குட்டை இந்த மாதிரியான 16 பொருட்களானது 16 பொருட்களும் தரமாக இருந்தது. இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதன் மூலமாக ஒரு 5 வருஷத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 6.7 லட்சம் பேர்
பயனடைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா மருந்தகம் இது வந்து 15% வெளிச்சந்தையை விட அதனோட விலையானது குறைவாக இருக்கக்கூடிய ஒரு வகையில் இருந்தது. இதன் மூலமாக பல்வேறு தரப்பட்ட மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல் அம்மா சிமெண்ட் வீடு கட்டுறவங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு வீடு கட்டுறவங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. 2014 துவங்கப்பட்ட இந்த ஒரு திட்டமானது செயல்முறைப்படுத்தப்பட்டது. ஒரு வருஷத்துல மட்டுமே 1.33 லட்சம் பேர் இதன் மூலமாக பயனடைஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வீடு கட்டியிருக்கிறாங்க. அதே போல் குறுகிய சாலையிலெல்லாம் போகிறதுக்கு பேருந்து வசதி இல்லாமல் மக்கள் நெடுந்தூரம் நடந்து போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இந்த நேரத்தில் தான் அம்மா ஸ்மால் பஸ் இந்த ஒரு திட்டமானது அமல்படுத்தப்பட்டது. இது மிகப்பெரிய அளவு பயன்பெற்றது மக்களுக்கு. அதே போல் அதில் 25% போக்குவரத்து ஊழியர்களுக்கு சலுகை ஆனது வழங்கப்பட்டது. ஓய்வூதியதாரர்களுக்கும் அந்த பஸ்ஸுகளுக்கு சலுகையானது கிடைக்கப்பட்டது. ஒரு தலைவராக அம்மா அவர்கள் பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை மக்களினுடைய அவங்களுடைய தேவை அறிஞ்சு எதிர்காலத்தை மனசில் வச்சு தொலைநோக்கு பார்வையோட பல்வேறு விதமான செயல்முறைகளை சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவு பேணி பாதுகாக்கப்பட்டது. அதே போல் அமைச்சர்கள் தவறு செய்யக்கூடிய பட்சத்தில் அதை துணிச்சலாக தட்டி கேட்ட ஒரு நபராக அம்மா அவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது உண்மையும் கூட. அது நான் சொல்லி தான் தெரிய வேண்டியதில்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளை பார்க்குறவங்களுக்கே எந்த ஒரு விஷயமானது தெரியும். அம்மா அவர்களினுடைய செயல்முறை திட்டங்கள் அத்தனையுமே ஒரு தாயுள்ளம் கொண்டு இருந்தது. அதாவது ஒரு அம்மாவே இல்லாதவங்கெல்லாம் எப்படி அம்மா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய வகையில் அம்மா இல்லாதவங்கன்ட்டு தப்பாக சொல்லலை, ஒரு சில பேரும் இருக்காங்க. அந்த மாதிரியான நபர்களும் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் ஒரு ஆளுமை தன்மையோடு செய்திருக்கக்கூடிய ஒரு நபராக அம்மா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க இப்போது இந்த உலகத்தில் இல்லை என்றாலும் கூட அவர்கள் செய்திருக்கக்கூடிய செயலின் மூலமாக அந்த ஒரு கருணையின் மூலமாக இன்னும் ஒரு 100 வருஷம் அவர்களுடைய பெயரும் இருக்கும், அந்த ஒரு கட்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அஇஅதிமுக பற்றியும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றியும் வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.